தமிழக அரசியல் களமே சூடாகும் நேரத்தில் 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விஜய் மாறுவாரா? கோடிக்கணக்கான ரசிகர்கள், சோசியல் மீடியா செல்வாக்கு, இளைஞர்களின் நம்பிக்கை விஜய் பூர்த்தி செய்வாரா? தேர்தல் களத்தில் விஜய்க்கு எது போன்ற சவால்கள் நிறைந்திருக்கிறது? முழுமையான அரசியல் சோதனையும் காத்திருக்கிறது. திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலில் வெல்ல முடியுமா? தேர்தல் களத்தில் கிங்காக இருப்பாரா, கிங் மேக்கராக மாறுவாரா? யாரை ஆட்சிக்கு கொண்டு வருவார் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. 2026 தேர்தல் களத்தில் விஜய் கிங்கா, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக தேர்தல் களம் என்பது திரு விஜய் அவர்களை சுற்றி நடப்பதை நாம் பார்த்து வருகிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு ரசிகனாக ஜனநாயகத்தை எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தல் களத்தில் விஜயின் பங்கு என்னவாக இருக்க போகிறது என்பது வரக்கூடிய நாட்களில் அறிவோம். திரு விஜய் அவர்கள் சிபிஐயிடம் ஆஜராவதற்கு மீண்டும் டெல்லி சென்று இருக்கிறார். அது பல்வேறு விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. விஜய் அவர்கள் சிபிஐயிடம் சிக்கிக் கொண்டார், பாஜகவின் கையில் மாட்டிக்கொண்டார் என்று தமிழக பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தி வருவது திரு விஜய் அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். திரு விஜய் அவர்கள் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பல முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது விஜய்க்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியும் கூட. ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் விஜயுடன் கூட்டணியை விரும்பவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். விஜயை வைத்து திமுகவிடம் காங்கிரஸ் பேரம் பேசுகிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது, அமைச்சரவையில் பங்கு கேட்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் விஜயை வைத்து காங்கிரஸ் பலனடைந்து கொண்டிருக்கிறது என்பதை விஜய் தான் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் 2026 தேர்தல் களத்தில் தனி அணியாகவோ தனியாகவோ தான் போட்டியிட முடியுமோ தவிர அவரது தலைமையில் ஒரு கூட்டணி என்பது நடக்காத ஒன்றும் கூட. திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட நேற்று முன்தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் தாவகவுடன் யார் கூட்டணி என்ற ஒரு கேள்விக்கு 23ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் என்று சொல்கிறார். அவர் எதை சொல்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 23ஆம் தேதி சென்னையில் பிரதமர் மோடி அவர்களின் பொதுக்கூட்டத்தில் என்டிஏவின் கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். கூட்டணி தலைவர்களை மேடையேற்றி தேர்தல் பிரச்சாரத்தை மோடி அவர்கள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கிறார்கள் என்று பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகுதான் யாரெல்லாம் என்டிஏவில் இருக்க போகிறார்கள், யார் இல்லை என்பது தெரிய வரும். அதன் பிறகுதான் டிவிகே என்ற ஒரு சாய்ஸ் மற்ற கட்சிகளுக்கு வரும். யதார்த்தமான உண்மையை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை காட்டி பேசிக்கொண்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் யதார்த்தமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தார் என்றால் அவருடன் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மாவட்டத்தின் தூண்கள் பலர் எம்ஜிஆரின் பின்னால் அணிவகுத்தார்கள். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் தேர்தல் களத்தில் பங்கு கொண்ட அனுபவம் கொண்டவர். அதனால் அவர் சுதாகரித்து கொண்டார், ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். அப்படி ஒரு சூழல் விஜய் அவர்களிடம் இல்லை. திரு செங்கோட்டையனை தவிர வேறு எந்த தலைவர்களும் விஜயின் அருகில் தேர்தல் அனுபவம் கொண்டவர்கள், மக்களுடன் நெருக்கம் கொண்டவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. அவரிடம் இருப்பது ஒரு ரசிகர் கூட்டம். நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி இருப்பது உண்மைதான். தமிழகத்தின் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் விஜயின் பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்பது உண்மையும் கூட.
அப்படி இருந்தும் தேர்தல் களத்தை வெல்வதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் தேர்தல் அனுபவம் கொண்டவர்கள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது தமிழகத்தில் அதிமுக, பாஜக, திமுக ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிலும் திமுக, அதிமுக மிக பலம் பொருந்திய கட்சிகளாக தமிழக தேர்தல் களத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து விஜயின் கனவு நனவாவது அவரது மனசாட்சியே கேட்டு சொல்லும். திரு விஜய் அவர்கள் தனித்து நின்றால் நிச்சயமாக 15% வாக்களவிற்கு ஒரு நல்ல வாக்கு வங்கியை உருவாக்க முடியும். ஆனால் டிவிகே, டிஎம்கே என்ற ஒரு பிம்பம் நிச்சயமாக களத்தில் எடுபட போவதில்லை. பத்திரிகையாளர்கள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். திரு ஸ்டாலின், எடப்பாடி, என்டிஏ என்றுதான் ஒரு பேச்சு அடிபடுகிறதே தவிர இரண்டாம் இடத்திலோ முதலிடத்திலோ விஜயை பொருத்தி பார்ப்பதற்கு தமிழக அரசியல் பத்திரிகை ஊடகவியலாளர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்றால் உண்மை நிலையை விஜய் அறிந்து கொள்ள வேண்டும். டிவிகே கடந்த ஒரு மாத காலமாக எந்தவித செயல்பாடும் இல்லாமல் அமைதி காக்கிறது. இதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் அமைதி காத்தால் அரியாசனத்தை மக்கள் கொடுப்பார்களா என்று திரு விஜய் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் திரு விஜய் அவர்களும் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய மோடியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார் என்று ஒரு செய்தி வெளிவருகிறது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது 23ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் கூட. திரு விஜயின் செயல்பாடு என்பது நிச்சயமாக முதலிடமோ இரண்டாம் இடமோ இல்லை. திரு சீமான் அவர்களுடன் இணையாகவோ அல்லது கூடுதலான ஒரு வாக்கு வங்கியை தான் விஜய் ஏற்படுத்துவாரே தவிர விஜயின் வெற்றி வாய்ப்பு என்பது துளியும் இல்லை. எம்எல்ஏ இடங்களை பெறுவதற்கு அவருக்கே சிம்ம சொப்பனமாக அமையுமே தவிர ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு ஏற்ற இடங்கள் விஜய்க்கு நிச்சயம் மக்கள் தரமாட்டார்கள். அது போன்ற களச்சூழலும் இப்போது இல்லை. பிரதமர் மோடி அவர்களின் வருகையில் திரு எடப்பாடி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து மேடை ஏறுவதற்கு என்டிஏ தயாராகிவிட்டது. அதில் டிடிவி தினகரன் இணைந்து கொள்வாரா என்று என்டிஏவில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் சலசலப்புகளும் நடந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் சென்னை மதுராந்தகத்தில் வைக்கப்பட்ட ஒரு பேனரில் டிடிவி தினகரன் புகைப்படம் இடம்பெற்றது. உடனடியாக அது எடுக்கப்பட்டது. அதற்கு டிடிவி தினகரன் கூட எனது நண்பர்கள் நலம் விரும்பிகள் வைத்திருக்கிறார்கள் என்று கூலான ஒரு பதிலை அளித்தார். தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டணி அமமுக வைக்கும் என்றும் டிடிவி தினகரன் பேசிவிட்டார். திரு டிடிவி அவர்கள் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறார். அமமுகவிற்கு குறிப்பிட்ட இடம் ஒதுக்குவதற்கு அமித்ஷா ஒத்துக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் ராஜ்யசபா எம்பி ஆக்குவதற்கும் அமித்ஷா ஏற்றுக்கொண்டார் என்றுதான் ஒரு பேச்சு அடிபடுகிறது. எதுவாக இருந்தாலும் என்டிஏ என்பது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நிச்சயமாக திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக அமையும் என்பதுதான் உண்மையும் கூட. அதில் அண்ணாமலையின் பங்கு மிக அதிகமாக இந்த தேர்தல் களத்தில் இருக்க போகிறது என்பதும் உண்மையும் கூட. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேலும் பல சுவாரஸ்யங்கள் தமிழக அரசியல் களத்தில் நடக்கும் என்பது உண்மையும் கூட. நன்றி.